அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தின் உட்பொதிவு. 7 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தின் உட்பொதிவாய் இறைவனை போற்றி புகழ்தல், அவனுக்குரிய உயர் பண்புகளை உணர்த்தும் திருநாமங்களை கூறி அவனை பாராட்டுதல், மறுமை, இறைவனிடம் பணிந்து வேண்டுதல், அடியார்கள் தமக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பதை முன்மொழிதல், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தகும் என்பதை வெளிப்படுத்துதல், அல்லாஹுக்கு இணையோ துணையோ இல்லை என்பதை எடுத்து கூறி ஏகத்துவ இறை கொள்கையை ஏற்றல், நேரான வழியில் செம்மை மார்க்கத்தில் செலுத்துமாறும் அதில் நிலைத்திருக்க வகை செய்யுமாறும் அல்லாஹ்விடம் வேண்டுதல், அதன் மூலம் நபிமார்கள், வாய்மையாளர்கள், வீர தியாகிகள், நல்லோர் ஆகியோருக்கு அருகில் சொர்க்கத்தில் இருக்கும் பேற்றினை வழங்குமாறு பிரார்த்தித்தல் உள்ளிட்ட கருத்துக்கள் அமைந்துள்ளன. மேலும் மறுமையில் நல்லோருடன் இருப்பதற்காக இம்மையில் நற்செயல்கள் புரியுமாறு ஆர்வமூட்டுவதும், இறைவனின் கோபத்திற்கு ஆளானோர் மற்றும் வழி தவறியவர்களுடன் மறுமையில் எழுப்பப்படாமல் இருக்க அவர்களின் தவறான வழியில் செல்லல் ஆகாது என எச்சரிக்கை செய்வதும் இந்த அத்தியாயத்தின் உட்பொதிவுகளே. அன்அம்த அலைஹிம், உன் அருளை பெற்றவர்கள் என்னும் சொற்றொடரில் அருளை இறைவன் பக்கம் இணைத்திருப்பதும், கைரில் மக்தூபி அலைஹிம், சினத்திற்கு ஆளானவர்கள் என்னும் தொடரில் சினம் கொண்டவன் இறைவனாக இருந்தும் அந்த எழுவாய் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் மறைத்திருப்பதும் அழகான சொல்லாக்கம் ஆகும். இதை போன்றே வலத்தாலீன், வழித்தவறியோர் என்னும் சொற்றொடரில் வழித்தவறச் செய்தது விதிப்படி இறைவனே என்றாலும் அது யார் என்பதை வெளிப்படுத்தாமல் சொல்லாட்சி செய்யப்பட்டிருப்பது சொல் நுட்பத்தில் அடங்கும். ஏனெனில் யாரை அல்லாஹ் தவறான வழியில் விட்டுவிடுகின்றானோ அவர்களை நேர் வழியில் செலுத்த எவராலும் முடியாது என குர்ஆன் கூறுகிறது. இன்னும் இதை போன்ற பல வசனங்கள் நேர் வழியில் செலுத்துவதும் தவறான வழியில் விட்டுவிடுவதும் இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும் விஷயங்களாகும் என தெரிவிக்கின்றன. ஆனால் கதரியா போன்ற கொள்கைவாதிகள், விதியை மறுப்போர், அடியார்களே அனைத்தையும் தேர்ந்தெடுத்து செயலாற்றும் சக்தி படைத்துள்ளார்கள் என்று கூறுவர். இவர்கள் தங்களின் தவறான இந்த கொள்கைக்கு குர்ஆனில் வரும் முத்தஷாபிஹ், பல பொருள்களுக்கு இடமளிக்கும் வசனங்களை ஆதாரமாக காட்டி வெளிப்படையாகவே தங்களுக்கு எதிராக அமைந்துள்ள வசனங்களை கைவிட்டு விடுவார்கள். இதுதான் வழி தவறியோரின் நிலையாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பல பொருள்களுக்கு இடமளிக்கும் முத்தஷாபிஹான வசனங்களை தேடி திரிபவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள்தான் 3வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ்வால் குறிப்பிடப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆக இத்தகைய தவறான கொள்கைவாதிகளுக்கு குர்ஆனில் எந்த சரியான ஆதாரமும் கிடையாது. குர்ஆன் சத்தியம், அசத்தியம், நேர்வழி, தவறான வழி ஆகியவற்றை பிரித்து காட்ட வந்த வேதமாகும். அதில் முரண்பாட்டுக்கோ மோதலுக்கோ இடம் கிடையாது. மாறாக அது புகழுக்குரியவனும் விவேகமிக்கவனுமான அல்லாஹ்வினால் அருளப்பெற்றதாகும்.